மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. பியூர் சினிமா யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற பேராதரவுக்கு நன்றி. சினிமா சார்ந்த விஷயங்களை ஒரு லேர்னிங் பர்பஸாக மக்கள் எல்லாருக்கும் கொடுக்குற நோக்கத்தில் இந்த டிஸ்கஷன் எல்லாத்தையும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோஸும் டெக்னிக்கலி யூஸ்ஃபுல்லாகவும் பல பேருக்கு அமைஞ்சிருக்கு. இது தொடர்ந்து உற்சாகமாக செய்கிறதுக்கு உங்களோட சப்போர்ட்டை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலமாக எங்களுக்கு கொடுங்க. சினிமா கல்வியை ஜனநாயகப்படுத்துகிற நோக்கத்தில் தமிழ் ஸ்டுடியோவோட இந்த முன்னெடுப்பால் பல இயக்குநர்கள், நடிகர்கள், ஒளிப்பதிவாளர்கள் உருவாகியிருக்காங்க. இந்த முன்னெடுப்பு தொடர்ந்து நடக்க பியூர் சினிமாவுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சினிமா விருப்பம் எப்படி எனக்கு ஆரம்பிச்சதுன்னா, நான் படம்லாம் டிராயிங் பண்ணுவேன். அதனால் அது சார்ந்த ஏதோ ஒரு கலை சார்ந்த ஒரு வேலையில் நம்ம ஒரு பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிறது 7வது 8வது 9வது படிக்கும் போதெல்லாம் ஒரு ஆர்வம். 10வது படிக்கும்போது சரி நம்ம சினிமாவில் பாட்டு எழுத போகலாம் அப்படின்னு ஒரு ஆசை ஏற்பட்டுச்சு. அப்புறம் தான் இன்னும் கொஞ்சம்லாம் ஒரு ஆசையெல்லாம் இருந்தது. அதெல்லாம் சொன்னால் நீங்கள் எல்லாமே குபின்னு சிரிச்சிருவீங்க. ஸ்டண்ட் மாஸ்டர் ஆகணும் ஆசை. பயங்கரம் ஒருத்தர் சிரிக்கிறார். சரி, எல்லாத்துக்கும் மேலே ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாத்துக்கும் தலைமையேற்று செய்கிறது ஒரு இயக்குனர் அப்படிங்கும்போது சரி நம்ம அதுக்குள்ளே விருப்பப்படுவோம் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு ஆர்வம் வந்துச்சு. ஆனால் அது எப்படி போகிறது என்னென்னு எதுவுமே நமக்கு தெரியாது இல்லையா. அப்போ கார்ட்டூனிஸ்ட் ஆனால் ஒரு சினிமா பத்திரிகை துறைக்குள்ளே நம்ம உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி போய் நம்ம வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் படம் வரைகிறதுனால கார்ட்டூன்ஸ் வரைகிறதுக்கெலாம் கொஞ்சம் ஆர்வப்பட்டு அதில் இறங்கி நானே சுயமாக கற்றுக்க ஆரம்பித்தேன். நான் அது முழு முயற்சியோடு கொஞ்சம் இறங்குனதுனால அதில் ஒரு தெளிவு கிடச்சிது. ஏன்னா எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, டாக்டர் சிம்புதேவன் இருக்கார் இல்லைங்களா, அவர் ஆனந்த விடலில் கார்ட்டூன்ஸ் ஜோக்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவர் படம் பண்ணாத விஷயம் தெரிஞ்சோன்னா நம்மளும் கார்ட்டூனிஸ்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டேன். ஆனால் நான் யார்ட்டையும் போய் கற்றுக்கல. நானும் தான் நம்ம நிறைய இந்தியா டுடே, ஆனந்த விடலில் வர கார்ட்டூன்ஸ் ஜோக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதை வரைஞ்சி பார்த்து அதுக்கு எனக்கே நம்ம எப்படிலாம் வரைஞ்சால் ஒரு கார்ட்டூனிஸ்ட்கான ஒரு திறமை வரும் அப்படின்ட்டு நானே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு பண்ணதான். ஆனால் அது ஒர்க் அவுட் ஆச்சு. ஏன்னா முதல் தடவையாக நான் கார்ட்டூனிஸ்ட் மதன் சார் பார்க்குறக்கு வாய்ப்பு கிடச்சி கார்ட்டூன்ஸ்லாம் அவர்கிட்ட காட்டி அவர் கொஞ்சம் விகடனில் நான் என்ன நினச்சேனோ அது அப்படியே நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய நம்பிக்கை கார்ட்டூனில் விகடனில் கார்ட்டூன்ஸ் ஜோக்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நம்மளும் நம்ம நினச்ச மாதிரி ஒரு வேலையை செய்யறதுக்கான வாய்ப்புகள் அமையும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அதில் தான் அதுக்கப்புறம் அதுக்கடுத்து என்னாச்சு, நம்ம தொடர்ந்து விகடனில் வரைஞ்சிட்டு இருந்தேன். அப்புறம் சிம்புதேவன் சாருடைய அறிமுகம் கிடச்சி, அவர்கிட்ட அசிஸ்டண்டாக வாய்ப்பும் கிடச்சிது. ஆனால் என்னென்னா நான் ஒர்க் பண்ணல. வீட்டில் கொஞ்சம் சில பிரச்சனைகள் இருந்ததுனால அவர்கிட்ட ஒர்க் பண்ண முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் இடையில ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் எடுத்தோம். அது ஒரு ஆரம்பத்தில் ஒரு 5-6 ஷார்ட் ஃபிலிம் ரொம்ப கொடூரமாக இருந்தது. எனக்கே கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. இப்படி தான் நமக்கு சினிமா இப்படி தான் ஒரு போல் இருக்குது அப்படின்னு நினச்சி ஒரு பயம் வந்தது. அதுக்கப்புறம் தான் நாளைக்கு நல்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தால் ஓரளவுக்கு நம்பிக்கை அதுக்கப்புறம் ஒரு உள்ளே போனது. அதுக்கப்புறம் முண்டாஸ்பட்டி, அதுக்கப்புறம் முண்டாஸ்பட்டி ஷார்ட் ஃபிலிம் பெரிய படமாக பண்ணதெல்லாம் அதுக்கப்புறம் தான். அது அப்படி தான் வந்தது. என்னென்னா நம்ம மிகப்பெரிய ஜாம்பவான்களாக இருந்த ஒரு சினிமா துறை, அந்த துறைக்குள்ளே நம்ம இருக்கிறங்கிறதே ஒரு சந்தோஷமான விஷயம். அதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். முன்னாடி சினிமா விருப்பம் எப்படி எனக்கு ஆரம்பிச்சதுன்னா, நான் படம்லாம் டிராயிங் பண்ணுவேன். அதனால் அது சார்ந்த ஏதோ ஒரு கலை சார்ந்த ஒரு வேலையில் நம்ம ஒரு பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிறது 7வது 8வது 9வது படிக்கும் போதெல்லாம் ஒரு ஆர்வம். 10வது படிக்கும்போது சரி நம்ம சினிமாவில் பாட்டு எழுத போகலாம் அப்படின்னு ஒரு ஆசை ஏற்பட்டுச்சு. அப்புறம் தான் இன்னும் கொஞ்சம்லாம் ஒரு ஆசையெல்லாம் இருந்தது. அதெல்லாம் சொன்னால் நீங்கள் எல்லாமே குபின்னு சிரிச்சிருவீங்க. ஸ்டண்ட் மாஸ்டர் ஆகணும் ஆசை. பயங்கரம் ஒருத்தர் சிரிக்கிறார். அர்ஜுன் படமா அப்படிலாம் ஆசை இருந்துச்சு. அப்புறம் தான் யோசிச்சு அதெல்லாம் ரொம்ப அநாகரிகமான ஆசையாக இருக்கும் போட்டிருக்கு அப்படின்ட்டு. சரி, எல்லாத்துக்கும் மேலே ஒரு விஷயம் என்னென்னா,
எல்லாத்துக்கும் தலைமையேற்று செய்கிறது வந்து ஒரு இயக்குனர் அப்படிங்கும்போது சரி நம்ம அதுக்குள்ளே விருப்பப்படுவோம் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு ஆர்வம் வந்துச்சு. ஆனால் அது எப்படி போகிறது என்னென்னு எதுவுமே நமக்கு தெரியாது இல்லையா. அப்போ வந்து கார்ட்டூனிஸ்ட் ஆனால் ஒரு 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 சினிமா பத்திரிகை துறைக்குள்ளே நம்ம உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி போய் நம்ம வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் படம் வரைகிறதுனால கார்ட்டூன்ஸ் வரைகிறதுக்கெலாம் கொஞ்சம் ஆர்வப்பட்டு அதில் இறங்கி நானே சுயமாக வந்து கற்றுக்க ஆரம்பித்தேன். நான் அது வந்து முழு முயற்சியோடு கொஞ்சம் இறங்குனதுனால அதில் ஒரு தெளிவு கிடச்சிது. ஏன்னா எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, டாக்டர் சிம்புதேவன் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து ஆனந்த விடலில் கார்ட்டூன்ஸ் ஜோக்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவர் படம் பண்ணாத விஷயம் தெரிஞ்சோன்னா நம்மளும் கார்ட்டூனிஸ்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டேன். ஆனால் நான் யார்ட்டையும் போய் கற்றுக்கல. நானும் தான் நம்ம நிறைய இந்தியா டுடே ஆனந்த விடலில் வர கார்ட்டூன்ஸ் ஜோக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதை வரைஞ்சி பார்த்து அதுக்கு எனக்கே நம்ம எப்படிலாம் வரைஞ்சால் ஒரு கார்ட்டூனிஸ்டான ஒரு திறமை வரும் அப்படின்ட்டு நானே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு பண்ணதான். ஆனால் அது வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. ஏன்னா முதல் தடவையாக நான் கார்ட்டூனிஸ்ட் மதன் சார் பார்க்குற வாய்ப்பு கிடச்சி கார்ட்டூன்ஸ்லாம் அவர்கிட்ட காட்டி அவருக்கு கொஞ்சம் விகடனில் நான் என்ன நினச்சேனோ அது அப்படியே நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய நம்பிக்கை வந்து விகடனில் கார்ட்டூன்ஸு ஜோக்ஸ் எல்லாம் வந்து ஓரளவுக்கு நம்மளும் நம்ம நினச்ச மாதிரி ஒரு வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் அமையும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அதில் வந்து. அதுக்கப்புறம் அதுக்கடுத்து என்னாச்சு, நம்ம தொடர்ந்து விகடனில் வரைஞ்சிட்டு இருந்தேன். அப்புறம் சிம்புதேவன் சாருடைய அறிமுகம் கிடச்சி அவர்கிட்ட அசிஸ்டண்டாக வாய்ப்பும் கிடச்சிது. ஆனால் என்னென்னா நான் ஒர்க் பண்ணல, வீட்டில் கொஞ்சம் சில பிரச்சனைகள் இருந்ததுனால அவர்கிட்ட ஒர்க் பண்ண முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் இடையில ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் எடுத்தோம். அது ஒரு ஆரம்பத்தில் ஒரு 5-6 ஷார்ட் ஃபிலிம் வந்து ரொம்ப கொடூரமாக இருந்தது. எனக்கே கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. ஏன்னா இப்படி தான் நமக்கு சினிமா இப்படி தான் வரும் போல் இருக்குது அப்படின்னு நினச்சி ஒரு பயம் இருந்தது. அதுக்கப்புறம் தான் நாளைக்கு நல்லா ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தால் ஓரளவுக்கு நம்பிக்கை வந்து அதுக்கப்புறம் ஒரு உள்ளே போனது. அதுக்கப்புறம் முண்டாசுப்பட்டி அதுக்கப்புறம் முண்டாசுப்பட்டி ஷார்ட் ஃபிலிம் வந்து பெரிய படமாக பண்ணதெல்லாம் அதுக்கப்புறம் தான். அது அப்படி தான் வந்தது. ரொம்ப சபையாக இருக்குல்ல. ஆனால் என்னென்னா இல்லை என்னென்னா எனக்கு முண்டாசுப்பட்டி படத்துக்கு கிடைச்ச வாய்ப்பை விட ராட்சசனுக்கு கிடைச்ச வாய்ப்பு தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா நினைக்கிறேன். ஏன்னா முண்டாசுப்பட்டிக்கு எனக்கு வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் நமக்கு கண் முன்னாடி இருக்கிறதுனால எனக்கு சீக்கிரம் ப்ரொடியூசர் கிடச்சாங்க. கிட்டத்தட்ட 4 ப்ரொடியூசர்ட்டு தான் நான் சொன்னேன். இப்போ அருண்ட்டு கூட சொல்லிட்டு இருந்தேன். 4 ப்ரொடியூசர்ட்டு தான் நான் கதை சொன்னேன். 4 பேருமே ஓகேன்ட்டாங்க. ஒருத்தர் மட்டும்தான் பண்ண மாட்டேன்னு சொன்னார். அது சிவிக்கு மாதிரி தான் பண்ண மாட்டேன்னாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அங்கே எங்கேயும் போய் கரெக்ஷன் பண்ணி கொடுத்து அவர் பண்ணுறேன்ட்டார். ஆனால் அந்த படம் உண்மையாக சொல்ல போகிறேன், அது வந்து உண்மையாலுமே அந்த படம் மற்ற முதல் பட இயக்குநர்களுக்கு வர கஷ்டம் எனக்கு எதுவுமே வரல. அவ்வளோ ஸ்மூத்தாக முடிஞ்சுது அந்த படம். அது மாதிரி அது கிட்டத்தட்ட ஏதோ நமக்கு ஒரு இந்த படத்தை ரொம்ப ஜாலியாக ஒரு படம் பண்ண எல்லா விதத்துலேயுமே அப்படி ஒரு அமைஞ்சது. ராட்சசன் தான் வந்து என்னென்னலாம் பிரச்சனை வரக்கூடாதோ அந்த பிரச்சனையில் வந்தது. கிட்டத்தட்ட நான் வந்து முண்டாசுப்பட்டி முடிச்சுட்டு அந்த கதையை எழுதி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் டைம் ஆச்சு மொத்தமாக கம்ப்ளீட்டாக ஆகிறதுக்கு. பார்த்தா ஒரு 35 பேர்த்துக்கு நான் கதை சொல்லியிருப்பேன். 17 ஹீரோ கதை சொல்லியிருப்பேன். ஒரு 15-16 ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்லியிருப்பேன். எல்லாருமே ஒரு என்ன நினச்சாங்க தெரியல. ஒரு விதமான முண்டாசுப்பட்டி படத்துலேருந்து ராட்சசன் வந்து அவங்களுக்கு ஒருவேளை அந்த கதை வந்து இவரால் பண்ண முடியுமா பண்ண முடியாதான்னு ஒரு டவுட் வந்துச்சுன்னு தெரியல. யாரும் அது மேலே என் மேலே நம்பிக்கை வரலையா இல்லை கதை மேலே நம்பிக்கை வரலையான்னு தெரியல. அப்படி ஒரு தேர்தல் இருந்தது. ஏன்னா ஒரு முதல் படத்துக்கு விட அதிகமான தேர்தல் அந்த 2வது படத்துக்கு தான் எனக்கு இருந்தது. அதுதான் ரொம்ப லைஃப்லேயே வந்து நம்ம ஒரு விஷயம் கற்றுக்க வச்சு. இந்த படம் வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்க வச்சுது. நிறைய நம்ம சினிமாவில் வந்து எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எப்படிலாம் நம்ம வந்து நம்ம ஒரு வெற்றி அடைஞ்சிட்டா அதுவே நம்மளை பெரிய லெவலில் கொண்டு போயிடும், அதுவே போதும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. நம்ம தினமும் வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்க வேண்டியதாக இருக்குது, நிறைய அப்டேட் ஆக வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளையும் பார்க்குறதுக்கு நம்ம தயாராக வேண்டியது இருக்கிறதெல்லாம் இந்த படம் கற்றுக் கொடுத்தது. ஆனால் இன்றைக்கி வந்து
அந்த படம் எல்லாம் முடித்து ஒரு ஒரு இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றிகரமான இந்த வருஷத்தில் ஒரு நல்ல வெற்றிகரமான படமாக இருக்கும்போது கிடைக்கிற சந்தோஷம் வந்து இந்த 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 அலைச்சல் இந்த தேடுதல் எல்லாம் நம்ம மறக்கடிச்சுக்கிறதுனால இப்போது ஒரு உங்களை சந்திக்கும் போது ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலை இருக்குது. இவ்வளோ தான். இந்த கேள்வி கேட்குன்னு சொன்னீங்க. ஆர்டிஸ்ட்டு நீங்கள் இந்த வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணும்போது ராட்சசனுக்கு ஏற்கனவே விஷுவல்ஸ்லாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. ஆமாம் ஆமாம். அந்த விஷுவல்ஸை ஃப்ரேம்லாம் கொண்டு வரதுக்கு உங்களுக்கு என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது, அதுக்கு சினிமாட்டோகிராஃபர் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணார், மியூசிக் டைரக்டர் எந்த அளவுக்கு அதை ஹெல்ப் பண்ணார்? இல்லை, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் வந்து படம் வரைகிற ஒரு இது எனக்கு இருக்கிறதுனால மேக்ஸிமம் வந்து நான் எழுதும்போது விஷுவலில் யோசிச்சு தான் கதை யோசிக்கிறது. எல்லாருமே அப்படி தான் அசிஸ்டன்ட் பெரும்பாலும் பண்ணுவாங்க. நான் மேக்ஸிமம் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். நம்ம இப்படி தான் விஷுவல் வரணும் அப்படிங்கிறத நீங்கள் படத்தில் பார்த்த எல்லா ஏங்கிலையுமே முன்னாடியே நான் வந்து எழுதிடுவேன், ரைட்டிங்கில் கொண்டு வந்துடுவேன். அதே மாதிரி மியூசிக்கும் சரி எடிட் கட்டும் சரி மேக்ஸிமம் வந்து ரைட்டிங்கில் கொண்டு வந்துடுவேன். அந்த ஸ்கிரிப்டில் இருக்கும், இங்கே இசை தொடங்குது, இங்கே இசை தொடருது, இங்கே இசை முடியுது அப்படிங்கிறது வந்து ஷார்ட்டு வரைக்கும் ஏதாவது வித்தியாசமான ஷார்ட்டாக இருந்தால் அதை நோட் பண்ணி எழுதுறது உண்டு. அது அந்த ஸ்கிரிப்ட்லேயே இருக்கும். இன்னொன்று சங்கர், PV சங்கர் தான் வந்து கேமரா பண்ணார். அவர் என்னுடைய ஷார்ட் ஃபிலிம்லேருந்து கூட இருக்கார். அவர் வந்து அவர்கிட்ட என்ன ஒரு பெரிய ப்ளஸ்னால் முன்னாடியே வந்து ஸ்கிரிப்டை வாங்கி படித்து அவர் நிறைய கரெக்ஷன் அவர் சொல்லுவார். இதெல்லாம் ப்ளஸ்ஸாக இருக்குது, இதெல்லாம் மைனஸாக இருக்குது, இந்த ஷார்ட் இப்படி பண்ணலாம் அப்படின்னு முன்கூட்டியே நிறைய தகவல் வந்து நாங்கள் பேசி டிஸ்கஷன் பண்ணிடுவோம். அதனால் வந்து பெரிய ஒரு ஹெல்ப்பாக தான் இருந்தது. அது ஒரு லொக்கேஷன் பார்க்குறது வந்து கூடவே வந்து நான் ஒரு லொக்கேஷன் பார்த்துருந்தா கூட இன்னும் பெட்டராக பார்க்கலாம், இன்னும் பெஸ்ட்டாக பார்க்கலாங்கிறதெல்லாம் அவருடைய ஐடியா சொல்லிட்டு போய் விடவும் மாட்டாப்புல. அந்த வகையில் எனக்கு பெரிய சப்போர்ட் அவர். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தோம், கேமரா பண்ணோம் அப்படிங்கிறது இல்லாமல் எல்லா விதத்துலேயுமே ஒரு ஹெல்ப்பாக இருப்பார். விஷுவலில் ஷார்ட் வைக்கும்போது உள்ளே இருக்கிற ப்ராப்பர்ட்டி முதற்கொண்டு எல்லாமே அவர் உள்ளே நோண்டி ஆண்டர்கிட்ட வேலை வாங்குறதுலேருந்து எல்லாமே அவர் பண்ணார். எனக்கு பெரிய கிட்டத்தட்ட எப்படின்னா ஒரு கோ டைரக்டர் மாதிரி அவர் ஒர்க் பண்ணது வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய முண்டாஸ்பட்டியும் அப்படி தான். முண்டாஸ்பட்டிலும் அதே மாதிரி தான் பண்ணார், இந்த படத்துலையும் அதே தான். அந்த டெடிகேஷன் அவர் இருக்கிறதுனால தான் இந்த படத்துக்கு மேக்கிங்காக இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு பேர் இருக்கிறதுக்கு சங்கரும் ஒரு காரணம். அப்புறம் மியூசிக் டைரக்டரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து முண்டாஸ்பட்டி முடிச்சுட்டு எனக்கு ரிலீஸ்க்கு அப்புறம் என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து நம்ம சேர்ந்து ஒரு படம் பண்ணணும், ஏன்னா எனக்கு வந்து காமெடி படங்களே பண்ணுறதுக்கு யாரும் ஒர்க் கொடுக்குறதில்ல, அதனால் நம்ம அடுத்த படம் பண்ணணும் அப்படின்னாரு. சரி ஓகே பண்ணுவோம் அப்படின்னு. எனக்கு தெரியும் நம்ம என்ன பண்ண போகிறோன்ட்டு. அப்புறம் சரி ஓகேன்ட்டு அவர் பண்ணுறதுக்கு அவரே விருப்பறங்காட்டி எனக்கு சந்தோஷம். ஏன்னா ஒரு பெரிய ஜாமான் கூடலாம் ஒர்க் பண்ணுறவரால் நம்மளை கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் நானும் சரி ஸ்கிரிப்ட் முடிச்சுட்டுங்க நீங்கள் படித்து பாருங்க அப்படின்னாரு. அவரும் பார்த்து நல்ல காமெடி கதையாக வரும்னு நினச்சிட்டு தான் வாங்கினார். ஆனால் நான் ஒரு 2 நாள் டைம் எடுத்துக்கிறேன் அப்படின்னாரு. ஆனால் ஒரு 3 மணி நேரத்தில் கூப்பிட்டு அவருக்கு ஸ்கிரிப்டாக அவருக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. ஆனால் நான் வேறு மாதிரி எதிர்பார்த்தேன், நீங்கள் ஏன் இப்படி கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டார். இல்லைங்க இதுதான் அடுத்து இது மாதிரி தான் பண்ணணுங்கிறது என்னுடைய விருப்பம், அதனால் வந்து இதுதான் இந்த படம் தான் உறுதியாக பண்ண போகிறேன் அப்படிங்கும்போது அவருக்கு ஸ்கிரிப்டாக அவருக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அவர் 2 நாள் டைம் கேட்டவர், உடனே ஒரு 3 மணி நேரத்தில் அவருக்கு படித்து முடிச்சுட்டு என்னை கூப்பிட்டு கன்ஃபார்மாக பண்ணுறது கண்டிப்பாக ஒரு 100% இந்த படம் வெற்றியடைக்கான அத்தனை வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் தான் எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தார். இன்னொன்று என்ன, நான் அவர்கிட்ட ஸ்கிரிப்டு கொடுத்து படம் ஷூட் முடிஞ்சோன்னா அவர்கிட்ட சொன்னது என்னென்னா, நான் எடிட் பண்ணி உங்கள் கையில் கொடுக்கும்போது இந்த படம் பாதி படம் தான், 50% தான், மீதி 50% நீங்கள் தான் பண்ணணும், ஏன்னா அந்த உயிரே நீங்கள் கொடுக்க வேண்டிய இதுதான் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவர் அப்போ வந்து எதுவுமே பெரிய வாக்குறுதிலாம் கொடுக்க மாட்டார். எப்பவுமே ஒரு குழந்த மாதிரி சிரிச்சுட்டே இருக்கிற ஒரு கேரக்டர் அவர். அதனால் வந்து அப்போ அவர் சரி நான் கூட நம்பலை, எப்படி பண்ணுவார் என்னன்னு தெரியல, நான் வேறு ரொம்ப 50% வேலை நீங்கள் தான் பண்ணணும் வேறு சொல்லிட்டோமே அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஒவ்வொரு ரீலாக காட்டும் போது எனக்கு பெரிய நம்பிக்கை வந்துச்சு. சரி நம்ம படம் வந்து கண்டிப்பாக தப்பிச்சிடும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை வந்தது. அது நிறைய இன்னொன்று என்னென்னா அவர்கிட்ட ஈகோவே கிடையாது. நான் நிறைய விஷயங்கள் சொல்லுவேன், நான் வந்து இப்படி தான் எழுதியிருக்கிறேன், அது மாதிரி தான் எனக்கு வேணுங்க, இல்லைங்க நான் பண்ணி காட்டுறேன் அப்புறம் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு வேறு, அதுவும் ஒர்க் அவுட் ஆகும். இன்னொன்று என்ன, அவர் அந்த அவருடைய ஸ்க்ரீனில் வந்து அந்த டைம் லைனில் அந்த மியூசிக்கோடைய இதெல்லாம் இருக்கும்.
அதுக்குள்ளே போய் நோண்டி கேட்பேன், இதை வந்து இதுக்கு ஆஃப் பண்ணி வச்சுருக்கீங்க, இது வந்து போட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை தேவையில்லைம்பாரு. இல்லை நீ போட்டு காட்டுங்கன்னு சொல்லி அதை நோண்டி இதை வைங்கன்னு நான் சொன்னேன். அப்புறம் வச்சு பார்த்துட்டு அதுவும் ஓகேன்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் சில சவுண்ட்ஸ்லாம் இருக்கும், நிறைய ஒரு லேயரில் ஒரு ட்ராக்கில் நிறைய லேயர் இருக்கும். அந்த லேயரில் சில விஷயங்கள் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருப்பார். அதை நோண்டி இது கொஞ்சம் அதிகம் வைங்க, இது கம்மி வைங்கன்னு நான் சொன்னால் கூட ஓகேன்னா அதை அக்செப்ட் பண்ணிட்டு பண்ணுற ஒரு கேரக்டர் அவர். ஏன்னா அவர் நிறைய டைரக்டரை பார்த்துருப்பார், நிறைய இது பெரிய கமல் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்காருங்கும் போது நம்ம கூட அப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் அதை பார்த்துட்டு நீங்கள் இன்னும் பேசாதீங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் பெரிய கோஆப்ரேட் பண்ணுவார், எந்த இடத்துலையும் கோவப்பட்டதே இல்லை. அந்தளவுக்கு ஒரு அவ்வளோ டைரக்டர் கூட கோஆப்ரேஷனாக இருக்கிற ஒரு நல்ல ஒரு மியூசிக் டைரக்டர். அதுவுமே எனக்கு பெரிய ஹெல்ப்பாக இருந்தது அவர்கிட்ட வேலை வாங்குறதில்ல. அதனால் வந்து அவரும் ஒரு பெரிய, உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல தேவையில்லை, இந்த படத்தில் எவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு. அதுதான் அப்படியே உட்காந்துட்டு கேளுங்க, எதுக்கு எதிர்க்கிறேன் டியூஷன் வாத்தியார் மாதிரி. 2014 ஜூன் மாதம் 27 முண்டாசுப்பட்டிக்கான பாராட்டு விழா திருச்சியில் நடந்துச்சு, தமிழ்நாடு மருத்துவ சார்பா. அப்போ வந்து ஆடியன்ஸ் வந்து அடுத்த படம் நீங்கள் என்ன கொடுப்பீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் வச்சாங்க. அதுக்கு வந்து நான் என்ன திட்டமிடல, ஆனால் எதிர்காலத்தில் வந்து வனங்கள்லாம் எப்படி அழிக்கப்படுது, மிருகங்கள் எப்படி பாதிக்கப்படுது, அரசியல்வாதிகள் வந்து எப்படி வனங்கள் அழிக்கிறாங்க, அதை பற்றி எடுக்கும் ஆர்வம் இருக்குது. பட் ஆனால் அது அடுத்த படம் என்ன சொல்ல முடியாது, ஃபியூச்சரில் எடுத்து ஒரு கதை ஒன்று இருக்குது. அது நான் வேணால் பத்திரிகையில் படித்த ஒரு விஷயத்தை வச்சு தான் நான் வந்து அந்த ஏன்னா ஒரு பாமாயிலுக்காக எப்படி வனங்கள் அழிக்கப்பட்டு மிருகங்கள் அழிக்கப்பட்டு ஒரு விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லி ஒரு கட்டுரை நான் வந்து பத்திரிகையில் நான் படிச்சிருக்கேன். அதை மையமாக வச்சுட்டு ஒரு கதை பண்ணணும். ஒரு ஒரு கார்ப்பரேட் கம்பெனி அவருடைய சுய லாபத்துக்காக எப்படி பண்ணுறாங்கும்போது அந்த கதை எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. அது கொஞ்சம் கமர்ஷியலாக மாற்றி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாளாக விருப்பம் இருக்குது. ஆனால் என்னென்னா இப்போதைக்கு நமக்கு பட்ஜெட்டாக இப்போ இருக்கிற சூழலில் நம்ம 2வது படமெல்லாம் வாய்ப்பே இல்லை. அது பெரிய பட்ஜெட் தேவைப்படும், சிஜி ஒர்க்லேருந்து எல்லாமே தேவைப்படும். ஒரு கொஞ்சம் கமர்ஷியல் கலந்து பண்ணும்போது அது இப்போதைக்கு சாத்தியம். ஆனால் அது கண்டிப்பாக பண்ணணும்னு ஆசை இருக்குது எனக்கு. ஏன்னா அந்த மாதிரி படங்கள் தேவைப்படுது. அதனால் கண்டிப்பாக பண்ணணும்னு விருப்பம் இருக்குது. விஷுவலாகவே இன்னும் நம்ம மிரட்டலாக ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டோட, நல்ல மேக்கிங்கோட, நல்ல விஷயத்தை சொல்கிற ஒரு படங்கள் எடுக்கணும். ஆனால் அது சார்ந்த நிறைய படங்கள் இப்போ சமீபத்தில் வந்துருக்கு, நான் பார்த்துருக்கேன். ஆனால் அது இன்னும் டெப்த்தாக சொல்லாமல் விட்டாங்களோன்னு எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது. ஆனால் நான் பண்ணும்போது டீட்டெயிலான ஒரு படமாக தான் இருக்கும். திருச்சியிலேருந்து உங்களை பார்க்கவே வந்திருக்கேன். அப்படியா? சந்தோஷம். சார் வணக்கம். ராஜேஷ் நல்ல படம். நீங்கள் 2 படத்துலையுமே நடிகர்களை எப்படி கையாளுறீங்க, எந்த அளவுக்கு அவங்களுக்கு சுதந்திரம் கொடுக்குறீங்க? 2வது, இந்த ராட்சஸில் எல்லா பெண்களையுமே ஒரு நல்ல காரணம்னு சொல்லலை, ஒரு கொலை பண்ணுறதாகவும், அந்த இன்ஸ்பெக்டர் ஒரு மாதிரி எல்லா இன்ஸ்பெக்டரும் ஒரு மாதிரி கேவலமாக பேசுறதாகவும், எல்லா பொம்பளைங்களுமே அந்த மாதிரி காட்டுறதுக்கான காரணம் என்ன? இல்லையே, ஒரு கேரக்டர் மட்டும்தான் அப்படி இருக்கும். இல்லை நீங்கள் எல்லாருமே சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஒரு லேடி வந்து எப்படி நெகட்டிவாக காட்டலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த படத்தில் ஹீரோயினை பற்றி அவ்வளோ பாசிட்டிவாக காட்டியிருப்பேன். அது யாருமே, ஏன்னா ஒரு தனியாக இருக்கிற ஒரு பெண் வந்து சுயமாக வேலைக்கு போகிற ஒரு பெண், தனியாக யாரையும் நம்பாமல் ஒரு குழந்தையோடு இருக்கிற ஒரு பெண், அப்படி வேலை செய்கிற ஒரு பெண்ணு நம்ம காட்டியிருப்போம். அது யாருமே பார்க்குறது இல்லை. ஒரு நெகட்டிவான ஒரு கேரக்டர் மட்டும் தான் நம்ம எல்லோரும் பார்க்கலாம். இல்லை, ஏன்னா எல்லா கேரக்டருமே நமக்கு வந்து மனசில் தங்க இருக்கும். அப்பப்போ சில விஷயங்கள் வந்து தனியாக இருந்த அமலாபாலுடைய கேரக்டர் எங்கே இதாச்சுன்னா, ஆட்டோவில் போகிறாங்க சிக்கரை வைத்தினா, அதுக்கப்புறம் தான் அவங்க அது வரைக்கும் அவங்கள வந்து நாங்கள் பெருசாகவே அந்த ஸ்க்ரீனில் ஏற்றுக்கல. பட் அதே மாதிரி இப்போ ஸ்கூல் பிள்ளைங்களுடைய 2 பேருடைய அந்த காரியங்கள், அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்பெக்டர் அம்மா 2 குழந்தையும் அந்த மாதிரி சாவடி கட்டி போட்டு தலைப்பில் தொங்க வச்சு ஒரு கொடூரமான விஷயத்தை தான் அந்த இல்லை படத்தில் பாதிக்கப்படுறது பெண்கள் தான் நம்ம சொல்ல முடியும். பாதிக்கப்படுறது பெண்கள்னு பார்க்கும்போது அவங்கள தான் நம்ம காட்ட முடியும். இல்லை கேட்குறேன், நானும் அதுதான் கேட்குறேன். ஏன்னா அதாவது சைக்கோவுடைய டார்கெட்டே வந்து பெண்கள் போது பெண்கள் பாதிக்கப்படுறது தானே நம்ம காட்ட முடியும்னு கேட்குறேன். அந்த டீச்சருடைய அதுக்கப்புறம் என்ன அவர் என்ன ஆனார் இறந்ததுக்கப்புறம் யார் எப்படி மூலமாக அவங்க வந்து கொலை பண்ண சொல்கிறாங்க. அந்த லேடியும் அப்படி தான் காட்டுங்க, ஒரு லேடி தான் மேஜிக்கெல்லாம் காட்டுற மாதிரி தான் லேடியை வச்சு தான் பண்ணியிருக்கோம். ஆமாம்.
ஸோ எல்லாமே லேடியாகவே இருக்கும். அந்த என்னன்னா தப்பு பண்ணுற இல்லை ஸ்க்ரீன் பிளேக்காக சில விஷயங்கள் நம்ம வந்து இப்போ நீங்கள் அந்த இடத்துல ஒரு லேடிங்கும் போது தானே நம்ம ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு கனெக்ட் ஆகிறதுக்கு யாருமே ஒரு சைக்கோங்கிறவன் ஒரு லேடியாக இருக்க மாட்டான் இல்லையா, அப்படின்னு தான் நம்ம மைண்ட் இருக்கும். அது ஒரு டைவர்ட் பண்ணுறதுக்காக பண்ணுறது தான். அதனால இதில் பெண்களுக்கு எதிரான விஷயமா நான் எதுவுமே பார்க்கல. ஒரே ஒரு லேடி பெண் போலீஸ் மட்டும் கொஞ்சம் அவங்க ரகடாக இருக்கிற மாதிரி காட்டியிருக்கும். அதுவும் கூட ஹீரோக்கு எதிர்ப்பாளாக இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் அது ஆடியன்ஸை வந்து அவனோட பரிதாபம் வந்து அதிகமாகும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வச்சுருந்தது தான். மற்றபடி வந்து பெண்களுக்கு எதிராக நம்ம பேசணும். ஏன்னா உண்மையான சப்போர்ட் பண்ணால் பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி கதை தான் அது. ஏன்னா அவங்க எப்படி பாதுகாப்பாக இருக்கணும், எந்த அளவுக்கு வெளியே போகும்போதுலேருந்து வீட்டுக்குள்ளே, ஏன்னா அதாவது ஒரு பெண்ணும் அப்யூஸ் ஆகிறது வந்து எல்லாமே புதுசாக இருந்தாலும் வர தேவையில்லை, இது நமக்கு தெரிஞ்சவங்க யாராக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கான்செப்ட் உள்ள மைல்டாக இருக்கும். ஏன்னா அந்த அந்த மெஜிஷியனாக இருக்கிறத கூட அந்த பெண்கள் கூட பழகின ஒரு லேடி, அது அவங்க நம்பி தான் அந்த பொண்ணு போகிறாங்கிற மாதிரி தான் வச்சுருப்போம். அப்படி நம்ப தேவையில்லை, யாரையுமே நம்பி போகக்கூடாது, நம்ம எதுவும் தீர விசாரிக்கும் எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதா அந்த இது. அதனால் வந்து எனக்கு தான் பெண்களுக்கு எதிராக நம்ம கதையில் எதுவும் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. இல்லை அது பாதிக்கப்படுற ஒரு கேரக்டராக இருக்காங்க இல்லையா, அதனால். இதே வந்து சைக்கோ ஆண்களை கொள்ளுன்ற மாதிரி இருந்தால் ஆண்கள் தான் வருவாங்க, அதை யாரும் பார்க்க மாட்டாங்க. அதனால் வந்து சொல்கிறேன், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு என்ன கேட்டீங்க, இந்த நடிகர்கள் இல்லை அது வந்து என்ன சொல்லணும்னா, நான் வந்து ரொம்ப எஸ்டாப்ளிஷான ஆர்டிஸ்ட்டோ இல்லை வந்து ரொம்ப நமக்கு வந்து கமர்ஷியலுக்காகவோ நான் ஆர்டிஸ்ட்டு போகக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். நல்ல இவங்க தேவை அப்படின்னு தேவைப்பட்டால் மட்டும்தான் ஒரு ஃபெமிலியரான ஆர்டிஸ்ட் போகணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா முண்டாஸ்பட்டிலையும் பார்த்தீங்கன்னா ஆனந்தராஜ் சாரை தவிர மற்றவங்க பெருசாக யாருக்கும் தெரியாத புது ஆர்டிஸ்ட் தான். அதே மாதிரி ராட்சசன்லேயும் பாருங்கள், நிலவல் ரவி சாரும் ராதா ரவி சார் இருக்கும். அவங்க 2 பேர்த்து நான் ஏன் யூஸ் பண்ணேன்னா, அவங்களுடைய வாய்ஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு கணின்னு இருக்கும். ஒரு விஷயத்தை அவங்க சொன்னாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மக்கள்கிட்ட அது ஒரு கேட்கும்போதே ஒரு இன்னும் கொஞ்சம் அதோடைய நம்பகத்தன்மை அதிகமாகும். சைக்காலஜிக்கலாக அது நம்ம நான் சொன்னதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு அது செட் ஆகுன்னு தெரியல. எனக்கு சைக்காலஜிக்கலாக அவங்க பேசும்போது அது ஆடியன்ஸ் கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக உள்ளே போகும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க 2 பேர்த்தையும் யூஸ் பண்ணேன். அவங்க வாய்ஸ்க்காகவே நான் யூஸ் பண்ணது. மற்றபடி பெரும்பாலும் புது ஆர்டிஸ்ட் தான் இருக்கும். உங்களுக்கு தெரியும் இந்த படக்குள்ள இப்படிப்பட்ட ஆர்டிஸ்ட்டை யூஸ் பண்ணியிருப்போன்ட்டு. ஏன்னா புதுசாக இருக்கிறவங்கள்ட்ட என்ன ஒரு இதுன்னா, அவங்க இன்னும் டெடிகேட்டாக ஒர்க் பண்ணுவாங்க, இன்னும் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க, இன்னும் அவங்களுடைய திறமையை வெளிக்காட்டுறதுக்கு நம்ம இது ஒரு நல்ல வாய்ப்பாக யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற ஒரு நாள் தான். அப்புறம் அதை விட நல்லா பண்ணுறவங்ககிட்ட நான் போய் பெருசாலாம் நோட்ட மாட்டேன். ஏன்னா உதாரணத்துக்கு சொன்னால் முண்டாசுப்பட்டியில் ராமதாஸ் பண்ணும்போது இப்பவும் சரி, இந்த படத்துலையும் சரி, முண்டாசுப்பட்டிலையும் சரி, அவர் நடிக்கும்போது எவ்வளோ டேக் வாங்கினாலும் எனக்கு டென்ஷனே ஆகாது. அது என்னென்னு எனக்கும் தெரியல இந்த வரைக்கும். ஏன்னா அவ்வளவு பர்ஃபெக்டாக பண்ணுற ஆள் தான். அப்படி ஏதாவது மிஸ்டேக் ஆனால் கூட எனக்கு அது பெருசாகவே இருக்காது. ஏன்னா அவர் கரெக்டாக பண்ணுற ஆள் ஏதோ சின்ன மிஸ்டேக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுக்கவே மாட்டேன். ஏன்னா நல்லா பண்ணுறவங்க சில தப்புகள் வரதான் செய்யும், அது நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால் வந்து ஆர்டிஸ்ட்டுக்கு சுதந்திரமாக பண்ணுறதுக்கு தான் நான் விடுவேன். அவங்ககிட்ட போய் நம்ம பயங்கரமாக நெருக்கி, ஏன்னா நம்ம அப்படி இல்லைன்னா வச்சுக்க நம்மளை கேட்பாங்க, திரும்பி நீ வேணால் நடிச்சு காட்டுப்பாங்க. அது வந்து சத்தியமாக செட் ஆகாது. அப்புறம் நம்ம நினச்சா நமக்கே கொஞ்சம் ரொம்ப கன்றாவியாக இருக்கும். அதனால் அதை ஏன் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு ஒரு தடவை அப்படி தான் முண்டாசுப்பட்டி டைமில் ஹீரோ வந்து ஒரு சீன் வந்து டவுட் கேட்டார். நான் இப்படி பண்ணுங்கன்னு ஒரு சின்னதாக நடிச்சு காட்டிட்டேன். அது என்னை அறியாமல் பண்ணிட்டேன். அவர் வந்து இப்போ சீனில் பண்ணாங்கன்னா இது வேண்டாங்க நல்லா இல்லைங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் தான் அப்படி பண்ணி கேட்டீங்க அப்படி அப்படின்னு சத்தியமாக நான் இனிமேல் நான் நடிச்சுன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிடாதீங்க, நீங்களாம் ஒன்று பண்ணிக்கங்க அப்படின்ட்டு. அப்புறம் நான் என்ன ஃபீல் மட்டும் சொல்லுவேன், இந்த ஃபீலில் இந்த மாதிரி எமோஷனல் இருந்துச்சுன்னா ஓகே, மற்றபடி நீங்கள் பண்ணுறதா அப்படின்னு சொன்னேன். அன்றைக்கி தான் அவர் உணர்த்துனதுனால தான் அன்னையிலேருந்து நான் நிறுத்திட்டேன். நம்மளாம் சும்மா கூட பண்ணி காட்டக்கூடாது அப்படின்ட்டு. அது இது வரைக்கும் அப்படி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அவங்களுடைய இதுதான். ஏதாவது கம்மியாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலான்னு வாயில் தான் சொல்கிறேன் ஒழிய நான் எதுவும் போய் போட்டு நெருக்கி நம்ம சொல்கிறத நம்ம செய்கிறதான்னு இல்லை. பெட்டராக அந்த கேரக்டரை நியாயப்படுத்துகிற மாதிரி ஒரு நடிப்பு இருந்துச்சுன்னா நான் விட்டுருவேன். அதில் நான் பிடிச்சி போய் நோண்டி இதெல்லாம் பண்ணுறதில்ல.
உண்மையாக சொல்கிறேன், நான் என்னுடைய படத்தில் டெக்னீஷியனும் ஆர்டிஸ்டையும் போட்டு நெருக்கி என்னுடைய முழு தாட்டும் நான் சொல்கிற மட்டும்தான் நீங்கள் பண்ணணுங்கிறத இதில் அவங்க நான் என்ன எதிர்பார்க்குறோன்னா என்ன கதை சொல்ல விரும்புகிறேனோ அந்த கதைக்கு செட் ஆகிற மாதிரியோ இல்லை பெஸ்ட்டாக கொடுத்தாங்கன்னா சுதந்திரமாக நான் விட்டுறேன். எங்கேயும் போய் நெருக்கிலாம் இது பண்ணுறதில்ல. மியூசிக்லையும் சரி, எடிட்லையும் சரி, எல்லாத்துலேயும், கேமராலும் சரி. நான் ஒரு விஷுவல் வச்சுருப்பேன், நான் ஒரு ஐடியா வச்சுருப்பேன், எல்லாத்துலேயும் எல்லா டெக்னிக்கல் ஒர்க் பண்ணும்போதும் அவங்க நான் பண்ணுறதை விட பெட்டராக கொடுத்துட்டாங்கன்னா கன்ஃபார்மாக அவங்க சொல்கிறது தான். நான் போய் நோண்டியில் இதுவும் போய் இது பண்ணுறது நம்ம அது கொஞ்சம் பத்தில் நம்ம நினச்ச ஃபீல் வரலைன்னா அது சொல்லுவோம், அவ்வளோதான். மற்றபடி முன்ன பின்ன போகக்கூடாது. 100% நான் சொல்கிற மட்டும்தாங்கிறதெல்லாம் எந்த இதுவுமே இல்லை. அது தப்பாக போயிடும். அது ஒரு நல்ல ப்ராடக்ட் வரணும்னா நம்ம கொஞ்சம் நேர்ந்து கலந்து அப்படியே ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறோம் அப்படிங்கிறத என்னுடைய அப்படிப்பட்ட ஆர்டிஸ்ட் தான் நானும் விரும்புகிறேன். அதனால் 100% ஃப்ரீ இருக்குங்க, ஃப்ரீயாக அவங்க பண்ணலாம், எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் பண்ணலாம். பயங்கரமான கேள்வி. என்னன்னா ஒரு வில்லனுக்கு வந்து சூஸிங்லாம் ரொம்ப நிறைய ஆடிஷன் பண்ணால் அது அவர் பெட்டராக பண்ணார், அவ்வளோதான். வேறு எதுவுமே இல்லை. அதுக்கு என்னென்னா ஒரே ஒரு விஷயம் சொன்னால் கொஞ்சம் டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ணணும். இந்த படத்துக்கு உடம்பை குறைக்கணும், மேக்கப் போட்டோம்னா ஒரு 5 மணி நேரம் ரொம்ப கஷ்டப்படணும், 4 மணி நேரம் மேக்கப் போடணும், ஒரு 7 மணி நேரம் அதுக்குள்ளேயே இருக்கணும், வேர்த்து ஒரு புண்ணாகி இதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் சொல்லி அதுக்கு இப்போ நீங்கள் ஓகேன்னா நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவர் தயாராக இருந்தார். அப்புறம் ப்ராக்டிஸ்க்கு அதுக்கெலாம் அவங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அது ப்ராக்டிஸ்லாம் கொடுத்தாரு. மெஜிஷியனுக்கு, ஃபைட்டுக்கு, எல்லாத்துக்குமே ஒரு 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 பெரிய ஒரு ப்ராக்டிஸ் இருந்துச்சு. அதெல்லாம் பண்ணார். அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் சொன்ன ஒரு ஒரு திருப்தியான ஒரு விஷயம் அவுட்டு வந்தது. அது மற்றபடி அதை சூஸ் பண்ணுறதுக்கு பெருசாலாம் மெனக்கட்டில் நிறைய பேர் ஆடிஷன் பண்ணாங்க, அதை பெட்டராக பண்ணுறாங்க, அவ்வளோதான். அவர் என்ன இல்லை டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு யார் வந்தாலும் அவர் பொருத்தமாக இருந்தால் நான் கொடுத்துருவேன். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் சிபாரிசு வேணும், இல்லை ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணணும். எனக்கு நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் ரோட்டில் போகும்போது இறங்கி வணக்கமெல்லாம் வச்சு போவாங்க. அதெல்லாம் வேண்டாங்க, நீங்கள் என்னை ரொம்ப நாள்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க, ரொம்ப இறங்கி பார்க்கும்போதெல்லாம் வணக்கம் வைக்கணும்னு அவசியம் இல்லை, மெசேஜ் அனுப்பாதீங்க, எதுவுமே பண்ண வேண்டாம். ஆடிஷன் பண்ணும்போது நீங்கள் எனக்கு ஆடிஷன் பண்ணி கொடுத்துட்டு போங்க, நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். நான் எல்லாருமே ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணணும், ரொம்ப பார்க்கும்போதெல்லாம் வணக்கம் வைக்கணும், மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தப்பான ஒரு இது ரொம்ப நாள் இருக்குது இந்த ஃபீல்டுக்குள்ளே. அது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னென்னா அது நமக்கு சங்கடமாயிடும். திடீர்னு ரோட்டில் போயிட்டுருப்போம், அப்படியே நடந்து போயிட்டுருப்போம், திடீர்னு பைக் விட்டு இறங்கி சார் இருப்பாங்க, எல்லோரும் 2-3 பேர் திரும்பியாக இருப்பாங்க, எதுக்கு எப்படி பண்ணுறீங்க, திடீர்னு பயமுறுத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி தயவுசெய்து அப்படிலாம் பண்ண வேண்டாம்னு சொல்லிடுவேன். ஏன்னா அது அவசியம் இல்லை. நம்ம இப்போ ஏன்னா இந்த நம்ம படத்தில் நடிக்கிற அத்தனை பேருமே அவங்க திறமையாக அவங்களுடைய ஒர்க்கு காட்டினதுக்கப்புறம் தான் ஓகே பண்ணுறோம். என்னை ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணுறதுக்காக நம்ம கொடுக்குறதே இல்லை. அது அப்படி கொடுத்தோம்னா அது தப்பாக போயிடும். அதனால் அவர் ஆடிஷன் பண்ணி தான் அவர் பண்ணோம். அதில் அவர் நல்லா பண்ணார். அவர் ஆமாம், இல்லை ஒரே ஒரு ஆள் தான். ஆமாம், ஏன்னா அவர் கரெக்டாக இருந்தார். ரொம்ப நாள் பழகிருப்பீங்க போல் இருக்கு அவர்கிட்ட. இல்லை இயல்பாகவே அவர் நல்லா நடிப்பார். இந்த படத்தை பார்க்கும்போது ஒவ்வொரு சீன் நம்மளோட கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கு, அடுத்து என்ன நடக்கும் அடுத்து என்ன நடக்கும். ஆனால் நீ எடுக்கும்போது எப்படி கன்ஃபியூஸ் பண்ணிச்சா? இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா? கன்ஃபியூஸ் பண்ணிச்சுன்னு சொல்லாதீங்க. யாரா இருக்குன்னு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சா? யாரா இருக்கும், அதை யாரா இருக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிச்சு. ரொம்ப படத்தை பார்த்துட்டு அப்படியே ஐயோ என்ன அடுத்து என்ன நடக்கும் என்ன நடக்கும். ஆனால் நீ எடுக்கும்போது எப்படி சார்? எனக்கு என்ன நடந்ததுமா, அடுத்த நாள் எப்படி ஷூட்டிங் பண்ணு. ஏன்னா பயங்கர பல பிரச்சனைகள் வரும், திடீர்னு மழை வரும். ஒரு சீன் ஒரு படத்தை பார்க்கும்போது ஒரு சீன் ஒரு இது இப்படி இதை விட்டுப்பாங்க, அதை விட்டுப்பாங்க. இந்த கடைசி வரைக்கும் கரெக்டாக கொண்டு போய் பாட்டாங்க. அதான் இல்லை அது அது எப்படி கடின உழைப்பு இல்லை சார், கடின உழைப்பு தான் அவர் நினைக்கிறார். கடின உழைப்பு இப்போ நாங்களாம் பண்ணலையே அப்படின்னு. இல்லை அது இல்லை, என்னன்னா பயம்தான் காரணம். பயம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, நம்ம கரெக்டாக பண்ணுறோமா இல்லையான்ட்டு. ஏன்னா நீங்கள் சொல்கிற அதே தான், நான் ஒரு விஷயம் எடுக்க மறந்துட்டாலும் அது
அந்த ஷாட்டில் இல்லைன்னா பிரச்சனை தான். அதனால் ஒரு பயந்துகிட்டே இருந்தோம், நம்ம கரெக்டாக எடுக்கிறோமா இல்லையான்ட்டு நிறைய செக் பண்ணி தான். சில டைம் ஷூட்டிங் வந்து ஒரு 10-15 நாள் அதிகமாகிடுச்சு. ப்ரொடியூசர்ட்டு அது பேசி கீசி பண்ணுறதுக்குள்ளே அது வந்து பெரிய இதாக இருக்குது. ஏன்னா நம்ம சொன்ன டேட்டை விட அதிகமாக போனதெல்லாம் உண்மை தான். அது இந்த 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 மேக்கிங்க்கு அது தேவைப்பட்டது, அந்த நாள் தேவைப்பட்டது. நான் வந்து உண்மையாக அவர்கிட்ட கம்மியான டேட்டு தான் சொல்லிட்டேன். ஏன்னா இந்த இன்னும் சொல்ல போனால் இன்னொரு அரை மணி நேரத்துக்கான படம் இருக்குது. அது வந்து சில காரணங்களால் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே படம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப பார்த்து குறைச்சி அப்படி பண்ணது. ஆனால் இன்னும் அப்படி அந்த அரை மணி நேரம் இருந்தாலும் சுவாரஸ்யமாக தான் இருந்தது, அதில் எந்த மாற்றம் இல்லை. ஆனால் சில டைமிங் பார்க்க ஒரு 2.5 மணி நேரத்துக்குள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கிறதுனால வேறு வழி இல்லாமல் ரொம்ப ஷார்ப்பாக பண்ண வேண்டியதாக இருந்தது. இன்னும் பயம்தான் காரணம். ரொம்ப கரெக்டாக நம்ம பண்ணணும், ஒவ்வொரு ஷார்ட்டும் மிஸ் பண்ணக்கூடாது. எங்கேயாவது விட்டுட்டோம்னா மறுபடியும் எடுக்கிறதுக்கு பெரிய ரிஸ்க் ஆகிடும். ஏன்னா என்னென்னா வில்லனுடைய மேக்கப் இருக்குது, ஹீரோடைய லுக் இருக்குது. ஏன்னா அவர் அடுத்தடுத்த படத்துக்கு போக வேண்டிய ஒரு ஆள். அவரை பிடிச்சி நம்ம வந்து ஏன்னா நிறைய தடங்கள் ஏற்பட்டுகிட்டே இருந்தது இந்த படத்தில். ஷூட்டிங் போகிறதுக்குள்ளே, ஷூட்டிங் போய் முடிக்கிறதுக்குள்ளே ஏன்னா நிறைய நாள் எடுத்துக்கிட்டோம். அது வந்து அதனால் வந்து ரொம்ப பயந்துட்டு கவனமாக தான் பண்ண வேண்டியது இருந்தது. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அது உள்ளுக்குள்ளே உங்களுக்கு நான் இப்போ சிரிச்சுட்டு பேசலாம், உள்ளுக்குள்ளே பயங்கர எடுத்து முடிக்கிறதே பெரிய விஷயமா இருந்தது. இந்த படத்தோடைய கதைக்கும் ஸ்கிரீன் பிளேக்கும் நீங்க எந்த அளவுக்கு வந்து மெனக்கிட்டீங்க, எந்த அளவுக்கு ஹோம்வொர்க் பண்ணீங்க, அதுக்கு வந்து ரிசர்ச் பண்ணீங்களா, இல்லை புக் படிச்சீங்களா, இல்லை பாதிக்கப்பட்டவங்க நேரடியாக போய் நீங்க வந்து பாதிக்கப்பட்டவங்க நேரடியாக போயிருந்தேன் இல்லை சார்? அந்த மாதிரி இல்லை சார், கலப்படம் காமெடி இருப்பாங்க இல்லை என்ன சொல்கிறேன், நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சைக்கோ சீரியல் கில்லர்லாம் நீங்கள் யாரும் பெருசாக கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அதுவே எனக்கு பெரிய பயமாக இருந்தது, இதை எப்படிதான் கொண்டு போய் சேர்த்த போகிறோம் அப்படின்ட்டு. ஆனால் ஒரே ஒரு விஷயம் வந்துட்டு என்னென்னா, நான் வந்து இந்த கதை எப்படி எனக்கு தோணுச்சுன்னு சொல்கிறேன். ஒரு புக்கில் வந்து படிச்சுட்டு இருக்கும்போது ரஷ்யாவில் ஒரு சீரியல் கில்லர் ஒருத்தர் இருந்தான். அவன் வந்து மரியாதை என்னென்னா இதே தான். நீங்கள் அதை படிக்கும்போது நமக்கு தோணின ஒரு கதை தான் இது. ஏன்னா அவர் வந்து வாத்தியார். அவர் வந்து அவர் பேர் வந்து சிக்காடிலோன்னு சொல்லி ஒரு ஆள். அவர் படிச்சுட்டு இருக்கும்போது என்னென்னா ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு மனுஷன். வீட்டில் ஒய்ஃபு திட்டினதுனால, கொஞ்சம் கேவலமாக திட்டினதுனால அவன் சைக்கோ ஆயிடுறான். அப்படிலாம் ஆனால் நம்ம ஊரில் எத்தனை பேர் ஆகுது. அவருக்கு வந்து அவரோட ப்ரெஸ்டீஜ் விஷயத்த நோண்டுனால அவர் வந்து அப்படி ஆயிரு. ஏன்னா அந்த பொண்ணு வந்து அவங்க ஒய்ஃப் வந்து செக்ஸுவலாக அவனை வந்து நீ வந்து கொஞ்சம் மோசமாக திட்டிருக்கு. அதனால என்ன ஆகுதுன்னா அவன் கோவப்பட்டு அவன் ஒய்ஃப் எதுவும் பண்ணல, போகிற வர பொண்ணுங்களெல்லாம் வந்து அவங்ககிட்ட படிக்கிற பொண்ணுங்க ரேப் பண்ணி கொன்னுட்டு, அவன் ரேப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவனுக்கு என்ன தோணுச்சுன்னா பயங்கர ஹாப்பியாக இருக்கும். அவன் வீட்டில் சொன்ன மாதிரி இல்லை, நம்ம வந்து கெத்தாக தான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் நினச்சிட்டு, அப்புறம் என்னாச்சு அந்த உற்சாகமே என்ன பண்ணிடுச்சு, அந்த இது சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்னென்னா அந்த பொண்ணை கடித்து ரத்தத்தை குடித்து அவன் என்னென்னா ஒரு கிட்டத்தட்ட அப்போவே ஒரு பாதி சைக்கோ ஆயிடுறான். அது வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சி கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்தில் 50க்கு மேற்பட்ட பொண்ணுங்களை வந்து இதே மாதிரி பண்ணியிருந்தான். போலீஸ்னால அவனை கண்டே பிடிக்க முடியல, ஏன்னா அவ்வளோ நல்ல ஆள் மற்றவங்களுக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், ஏன்னா அது டைம் இல்லை, அது ரொம்ப கொஞ்சம் பெரிய கதை. அது அதை படித்ததுக்கப்புறம் அது அந்த சில விஷயங்கள் சுவாரஸ்யமாக இருந்தது. சில படிக்கும்போது ரொம்ப வருத்தம் தான் அது, ஆனால் அவன் பிடிச்ச விதம்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. ஏன்னா அந்த படத்தில் அதில் வர ஒரு விஷயம் தான் நான் படத்தில் யூஸ் பண்ணியிருப்பேன். என்னென்னா ஒரு இப்படி தொடர் கொலை பண்ணுறவனை எப்படி பிடிக்குன்னு தெரியாமல் போலீஸ் திணறும்போது ஒரு டாக்டர்கிட்ட போய், மனோதத்துவ டாக்டர்கிட்ட போயிட்டு இப்படி ஒரு இது இருக்குது, எங்களால் பிடிக்கவே முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஊருக்குள்ளே போனால் காரி துப்புறானுங்க அப்படி தெரிஞ்சுக்க அவர் போலீஸ் எல்லாம் ரொம்ப இது பண்ணி பண்ணும்போது அந்த டாக்டர் என்ன பண்ணியிருக்காரு, மொத்த கேஸையும் இது வரைக்கும் அவங்க ஸ்டடி பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்க இது வரைக்கும் ரிப்போர்ட் இருக்கும்ல, எல்லாத்தையும் வாங்கி பார்த்துட்டு அவரு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு. என்னென்னா இவன் இப்படி தான் இருப்பான், அது இது வரைக்கும் வந்த கொலை செய்யப்பட்ட பொண்ணுங்க அத்தனை கேஸையும் அந்த கேஸ் ரிப்போர்ட்டையும் வாங்கி பார்த்து இவர் ஒன்று படித்து பார்த்துட்டு ஒரு இது கொடுக்குறாரு. இவன் இந்த வயசில் இருப்பான், இந்த ஹைட் இருப்பான், இந்த கண்ணாடி போட்டிருப்பான், 2 கை யூஸ் பண்ணுறவனா இருப்பான், இந்த ஏரியாக்காரனாக இருப்பான், அவனுடைய அங்கடைகள் எல்லாமே சொல்கிறான்.
எல்லாமே கண்டுபிடிச்சி கரெக்டாக சொல்கிறாரு. அதை வச்சு தான் அவனை பிடிச்சாங்க. அதை படிக்கும்போது அந்த சில விஷயங்கள் சுவாரஸ்யமாக இருந்ததுனால நம்ம இதை மையமாக வச்சுக்கிட்டு ஒரு கதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லித்தான் இந்த ஸ்கிரிப்ட். அதே மாதிரி இணையதளத்தில் வந்து ஒரு செய்தி ஒன்று பார்க்குறது என்னன்னா, பிரான்ஸ் நாட்டு அலெக்சாண்டர் அப்படின்ற ஒரு கதையை எடுத்து நீங்கள் இதில் பண்ணியிருக்கீங்க. அதாவது அது ரிலேட்டடாக இருக்குது அந்த கேரக்டர். கதைனா கதை இல்லை சார், அந்த கேரக்டர் இல்லை. இதே மாதிரி வந்து ஒரு அனாதை குழந்தைகள்லாம் எடுத்து சமைச்சு சாப்பிடுவாங்க வீட்டில், அந்த மாதிரி ஒரு கொடூரமான கேரக்டராங்க. அது வந்து உண்மையா இல்லையான்னு கேட்குறாங்க. இல்லை அதான் நான் இவரு சொல்லிட்டேன் சிக்காடி. இல்லை நீங்கள் சொல்கிறது இப்போ தான் எனக்கு தெரியுது. ஏன்னா இதுவே பெரிய கதை தான் இது பார்க்கும்போது. ஆனால் அப்புறம் நாங்கள் வந்து அதை மையமாக வச்சுக்கிட்டு வேற ஒரு சைக்கோவை கொண்டு வரலாம். ஏன்னா அது வந்து நம்ம ஊரில் அவ்வளோ இதாக காட்டினா நல்லா இருக்காது. அவர் அந்த வாத்தியார் கேரக்டர் அப்படி உருவானது தான் இந்த படத்தில் வருது. ஆனால் அவன் சைக்கோ இல்லை, அவன் வேற ஒருத்தன், இவனை தாண்டி வேற ஒருத்தர் இருக்கான். இவன் கதை அவனை நோக்கி போய் அதுக்கப்புறம் இல்லை வேற ஒருத்தர் இருக்கான் அப்படி காட்டும்போது அவன் எப்படி அந்த வில்லனை உருவாக்குறதுக்கு வந்தால் கொஞ்சம் டைம் ஆச்சு. அவனுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, அவனுக்கு இந்த மாதிரி ஒரு உடம்பு சரியில்லாமல் இருக்கான், அவன் இப்படிப்பட்ட மெஜிஷியனாக, இதெல்லாம் போக டிஸ்கஷனில் சேர்ந்தது தான் அது. அது மொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு நமக்கு டைம் ஆச்சு. நிறைய டிஸ்கஷன் பண்ணோம். என்னென்னா அது அங்கேருந்து ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த லைனை வச்சுக்கிட்டு நானும் யங் மங்சன் ஒரு படம் நீங்கள் கேள்விப்பட்டு நினைக்கிறேன், பிரபுதேவோட. அந்த படத்தோட இயக்குனர் அர்ஜுன் வந்து என்னுடைய முண்டாஸ்பேட்டில் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணார். அவரும் நானும் தான் நிறைய பேசுவோம் இந்த கதைக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் பேசி மறுபடியும் ரைட்டிங் போய் அதுக்கப்புறம் அதை வச்சுக்கிட்டு நிறைய இயக்குநர்கள்ட்ட, நான் இயக்குனர்னா நம்ம மரகரான டைரக்டர்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். அவரோட ஃப்ரெண்டு தான், அவர்கிட்ட கொடுத்து அதை அவர் இன்னொரு 10 பேர்கிட்ட கொடுத்து டிஸ்கஷன் பண்ணி ஓரளவுக்கு ஒரு திருப்தியாக வந்ததுக்கப்புறம் தான் ஒரு ப்ரொடியூசரை பார்க்க போனோம். அதுதான் இப்போ நீங்கள் பார்த்த அந்த படத்துடைய கதை. அது பெரிய ப்ராசஸ். அது ரிசர்ச்சுன்னு பெருசாக நான் பார்க்கல. நிறைய சைக்கோவை பற்றின டீட்டெயில் நெட்டில் பார்த்து படித்து அது சில விஷயங்கள் மட்டும்தான் எடுத்தோம். ஆனால் மற்றபடி பெரிய ரிசர்ச் நீங்கள் படத்தில் காட்டுற ரிசர்ச் அவன் பண்ணுவான் தெரியுமா ஹீரோ, அந்த மாதிரிலாம் பண்ணல. அதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அவளை ஒட்டியில் வைக்க தேவையில்லை, நம்ம நெட்லேயே அவளை எடுத்துக்கலாது. ஆமாம், அது கொஞ்சம் விஷுவலுக்காக பண்ணது. அது நீ பார்க்கும்போது பயங்கரமான இதாக இருக்குன்னு தோணலாம். அதுக்காக தான். அதை தவிர பின்னாடி அதை வச்சு ஒரு பேப்பர் கட் எடுத்து இது பண்ணுவோம்ல, அது வந்து இதுக்காக தான். நம்ம அவ்வளோவெல்லாம் ஒட்டிக்க நம்ம வீட்டு நார் அடிக்கணும்னு அவசியம் இல்லை. படத்துல ஒரு ஃப்ரேம்ல கூட ரத்தமே காட்டல, ஆனால் அந்த பயம் மட்டும் எப்படி எடுத்துட்டு வந்தீங்க சொல்ல முடியுமா? ரத்தம் காட்டவே இல்லையா? ரத்தம் இது அவ்வளோ படம் ஃபுல் படம் போய் இல்லை அது காட்டக்கூடாது தான் இருந்தால் என்ன பிரச்சனையா படத்துலேயே ஒரு சீன் சொல்லியிருக்கும்ல, ரத்தத்தை காட்டினா தான் சென்சாரில் விட மாட்டாங்க. அந்த ஒரு காரணம் இருந்தது. மற்றபடி நம்ம படத்தை வந்து எல்லாரும் பார்க்கணும் ஒன்று. ஏன்னா இந்த கதை ஏன் ரிஜெக்ட் ஆச்சுன்னா, ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸ் தான் பார்ப்பாங்க, பசங்க தான் பார்ப்பாங்க, ஆண்கள் தான் பார்ப்பாங்க, பொம்பளைங்க குழந்தைகள்லாம் பார்க்க மாட்டாங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வரக்கூடாது. அப்படிங்கும்போது நம்ம வேறு என்ன வழியில் சொல்லலாங்க போது மியூசிக்காக ஒளி வடிவத்தில் நம்ம கொடுக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவன் டாக்டர் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா பின்னாடி பொண்ணு அலற சத்தம்லாம் கேட்கும், கத்தியில் வெட்டுற சவுண்டு, அலற சவுண்டு, இந்த கையை பல்ல உடைக்கிற சவுண்டு, இதெல்லாம் கேட்கும். இதெல்லாம் வந்து அது ஒரு விதமான ஒரு நீங்கள் கேட்கும்போது உங்களுக்குள்ளேயே ஒரு பயம் வரும். அதோட மியூசிக்காக ஒன்று ஆட் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த பயம் வந்து ஒளி வடிவத்தில் நம்ம அதை கொண்டு வரலாம், விஷுவலாக கொண்டு வர வேண்டாம் அப்படிங்கிறதுனால அப்படி ஒரு முயற்சி பண்ணோம். அது நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்தது. ஏன்னா மியூசிக் வந்து பெரிய சப்போர்ட். ஏன்னா இன்றைக்கும் அந்த பியானோ சவுண்டோ இதெல்லாம் கேட்கும்போது எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது விஷுவலாக கொண்டு வந்தால் எல்லாத்துக்கும், ஏன்னா ரொம்பவும் கோரியாக காட்ட முடியாது. நம்ம வந்து கொரியன் படங்கள்லையோ இல்லை வந்து ஹாலிவுட் படங்கள்லையோ அதை பண்ணுவாங்க, கண்டபடி வெட்டி அதெல்லாம் பண்ணுவாங்க. நம்ம அது பண்ண முடியாது, எடுத்துனே வெட்டிடுவாங்க நம்மளை சென்சாரில். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.